வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி நான் என்ன மெஷர்மெண்ட்டில் என்னென்ன அளவில் போட்டனோ அதே மாதிரி நீங்களும் அதே சேம் மெஷர்மெண்ட்டில் போட்டு இந்த தக்காளி சட்னி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி இருந்துச்சுன்னா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நான் மிளகா வத்தல், இந்த கடலைப்பருப்பு, சேம் குவான்டிட்டியில் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 4 தக்காளி, தேங்காய் வச்சுருக்கேன். பின்னாடி உள்ள தோலை எடுத்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு வெறும் தேங்காய் ஒயிட் தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 சில்லு. அதுக்கப்புறம் புதினாவும் மல்லிச்செடியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் சூடானவுடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தான் அது நல்லா வறுபடும். அதனால் இல்லைன்னா மேலே கருகிரும், உள்ளே வறுபடாது. அதுக்காக இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு நான் நெடக்கடலை பருப்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் இப்போ இந்த நெடக்கடலை பருப்பு நல்லா வாட வரும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்க வேண்டாம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு சேம் அளவில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற சேம் மெஷர்மெண்ட்டில் அதே அளவு அரை கப்பு எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு உளுந்தம்பருப்பையும் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுந்துருச்சு. நல்ல ஸ்மெல்லு வருங்க உளுந்தம்பருப்பு, அதிலே தெரியும். வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு நான் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வெங்காயம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரைப்பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வெள்ளைப்பூண்டு தோலியோடு போட்டுக்கோங்க. போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் லேசாக வதங்கும் போது பட்டை வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6-7 பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. பட்டை வத்தலை ரொம்ப நேரம் வறுக்க விடக்கூடாதுங்க, அது கருகி போயிடும். இன்னொன்று ரொம்ப வதங்குச்சுன்னா உரப்பு இல்லாமல் போயிடும். அதுக்காக உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லை, அது உங்களுக்கு கிடைக்கல, இல்லை பிடிக்கல அப்படின்னா கடைசியில் தாளிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க, அப்போயே ரெட்டிஷாக கிடைக்கும் சட்னி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நான் 4 தக்காளியை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், நறுக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணுங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். அரைப்பதம் வதங்கினதுக்கப்புறம் நான் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி எதுக்குன்னா, நீங்கள் சப்போஸ் காலையில் சட்னி செய்கிறீங்கன்னா மத்தியானம் ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா, வேலைக்கு கொண்டு போனீங்கன்னா கெட்டு போயிடும். புளி சேர்த்திங்கன்னா கெட்டு போகாதுங்க, சளிச்சவாடை வராது. அதுக்காக தான் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதில் தக்காளி இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க புதினாவையும் மல்லிச்செடியும் நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக புதினா மல்லிச்செடி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ மல்லிச்செடி புதினா போட்டிருக்கேன்னு. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தெரியவே தெரியாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுருங்கி போயிருங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சுருங்கிருச்சுன்னு. இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திருப்பி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க லேசாக. அப்புறம் நம்ம தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இதுதாங்க ஸ்டேஜ், போதும், எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 2 கிளறி எடுத்து வச்சுக்கலாம். கிளறி எடுத்து வச்சுட்டு அவ்வளோதாங்க. இதை ஆற விடணும். ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் வறுத்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக நான் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு கடைசியில் அந்த பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சோம்ல, அதை கடைசியாக போட்டு அரைச்சிங்கன்னா நீங்கள் தாளித்த உடனே சாப்பிட்றப்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் எப்படி தாளிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா நல்லா உள்ள வாயில் கடிக்கிறப்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ நீங்கள் சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்றீங்கன்னா இதில் தண்ணி சேர்க்காமல் இப்படி நல்லா வதக்கி அப்படியே நல்லா சுருள வதக்கி வச்சிட்டிங்கன்னா சாதத்து கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும்.
இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் தண்ணியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு உரப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் தாளிக்கும் போது இது சேர்க்கலை, மிளகாப்பொடி. நீங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ராகி தோசைக்கு ராகிக்கு மாவு எப்படி எடுத்தேன்னா, 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து 1/2 கப் அளவுக்கு நான் இட்லிக்கு மாவாட்டும் போது ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து அரைச்ச உளுந்து எடுத்து இது கூட கலந்துக்கிட்டேங்க. இந்த ராகி மாவு 1 கப்புனா 1/2 கப்பு உளுந்த மாவு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன் நைட் டைமும். இட்லிக்கு மாவு எப்படி புளிக்குமோ அதே மாதிரி ராகி மாவும் நல்லா புளிச்சு பொங்கி வந்துருந்துச்சுங்க. அதைத்தான் நான் இப்போ தோசையாக சுடுறேன். இப்போ பாருங்கள், நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். இது பெரிய லெவலில் தெரியாது. நான் இப்போ காமிச்ச கப்போட அளவில் தான் 1 கப் அளவுக்கு மாவுனா 1/2 கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கிட்டேன். எடுத்து கலந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி உப்பும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ராகி தோசை ஊற்றிருக்கேன். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக வெங்காயம் அது கூட சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். சேர்த்து நல்லா பிரட்டி போட்டு நல்லா திருப்பினதுக்கப்புறமும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ராகி மாவு வேக கொஞ்சம் லேட் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ வெந்துருச்சு, நம்ம தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி தாங்க கம்பு தோசை, சோள தோசைக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் சோள மாவு கம்பு மாவு இருந்துச்சுன்னா, உளுந்த மாவு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி போடணுன்னு தேவையில்லை. அதுக்கு பதிலாக கம்பு மாவு சோள மாவு 1 கப் அளவுனா 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா புளிக்காது நிறையா. நார்மல் மாவு மாதிரி கிடையாது, இது புளிக்காததுனால உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கரைச்சி வச்சுருங்க. மறுநாள் காலையில் இதே மாதிரி புளிச்சு வந்துடும். இப்போ நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சட்னி கலர் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி தாளிக்கும் போது மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.